சூரிய தாயை நாங்கள் வருக வருக என வரவேற்கிறோம். ஏன்னா அப்பா முதல்வர் அப்படின்னா அன்னை அவங்க தானே இல்லையா? அண்ட் இந்த சூரிய தாயை அவங்களுக்கு மரியாதை செலுத்துவதற்காக நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் திருமதி ஆர் பிரியா அவர்கள் இன்னும் பெரிய கரகோஷங்கள் கொடுக்கலாமே. பெண்களுக்காக நடத்தப்படும் நிகழ்ச்சி, பெண்கள் நாம பெண்களுக்காக இன்னும் ரொம்ப அந்த சவுண்டு பெருசா கேட்கணும், அரங்கமே அதிரணும் இல்லையா? இந்திய அரசின் உயரிய பத்மபூஷன் விருதும் 5 முறை திரை இசை பாடலுக்கு தேசிய விருதும் பல மொழிகளில் 50,000த்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி பல்வேறு விருதுகளை பெற்ற தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து தேவகான குயில் அப்படின்னு கண்டிப்பா சொல்லணும். பி சுசிலா அம்மா அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். சூரிய மகளே கைத்தட்டல்கள் கொடுத்துடலாம். சூரிய மகளே அம்மா நன்றி. நீங்க எங்களோட இன்னைக்கு இருக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த தேன் குரல்ல நாங்கெல்லாம் வந்து மயங்கி கிடக்கிறோம், இன்னும் மீளவே முடியாது அதுலேருந்து, அந்த மயக்கத்திலிருந்து. சூரிய மகளே சூரிய மகளே சூரிய மகளே. நன்றி. அடுத்த விருது பேராசிரியர் முனைவர் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். சூரிய மகளே சூரிய மகளே சூரிய மகளே சூரிய மகளே சூரிய மகளே சூரிய மகளே. நம் சூரிய தாய் துர்கா ஸ்டாலின், திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் பர்வீன் சுல்தானா அவர்களுக்கு அவரது விருதினை வழங்குவார். சூரிய மகளே சூரிய மகளே சூரிய மகளே சூரிய மகளே சூரிய மகளே சூரிய மகளே. சுசிலா அம்மா ஒரு வார்த்தைகள் பேசணும். பேசலைன்னா கூட 2 வரி பாடிட்டீங்கன்னா நாங்க இன்னும் சந்தோஷமாயிடும். அம்மா வணக்கம்.
உங்களை பார்த்து நாங்கள்லாம் வந்து அவ்வளோ ஆசையாக அந்த குரலை கேட்டிருக்கோம், வியந்திருக்கோம். நான் சொன்ன மாதிரி இன்னும் அந்த மயக்கத்திலே தான் இருக்கோம். எங்கள் எல்லாருக்கும் வந்து ஒரு தாலாட்டே உங்கள் குரல் தான் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. இந்த சூரிய மகள் விருது உங்களுக்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப பெருமை. இல்லை இல்லை, நான் தான் கொடுத்து வைக்கணும். கூப்பிட்டு என்னை உங்களோட ஒத்தியாக நினச்சிட்டு எனக்கு இந்த அவார்டு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஆனால் ரொம்ப வயசாகி போச்சு, இப்போ கொடுக்குறாங்க. ஓகே, இருக்கட்டும். வணக்கம் தமிழ் மக்கள், வணக்கம். இந்த தமிழகத்துக்கே ஒரு வணக்கம். ஏன்னா நான் இங்கே இருக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுத்தாங்களே, அப்போ கருணாநிதி அவர்கள் மினிஸ்டர். இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு 10 லட்சம் கொடுத்துட்டார். இப்போ கரெக்டாக ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். 9 lakhs ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பிட்டுச்சு. பெண்கள் ஒன்றும் பண்ண முடியாதா? பெண்கள் பற்றி பேச சொல்கிறாங்க. என்ன சொல்லணும்னு புரியல எனக்கு. ஏன்னா நான் ஒரு சாதிச்சிட்டேன். அப்படியே எம்எஸ் அம்மாவை சாதிச்சிட்டாங்க, டிகே பட்டம்மாள் சாதிச்சிட்டாங்க, எம்எல்வி வசந்தகுமாரி அவர்கள், பெரிய பேர். எல்லாம் பெண்கள். பெண்கள் சாதிக்கிறது எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பெண்களுக்கு பின்னால் ஆம்பளைங்க இருப்பாங்க. அவரை இருந்தால் தான் இந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு பலம் வந்துடும். அதெல்லாம் நாம் பார்த்துக்கலாமே, பரவாயில்ல. ஆனால் பெண்கள் எல்லாமே சாதிக்கும். சமையல் முதல் கொண்டு கணவர் பக்கத்தில் போகிற வரைக்கும் பெண்கள் மட்டும்தான். அது சொல்ல விரும்புகிறேன் நான். தவறாக இருந்தால் என்னை மன்னித்து கொள்ளுங்கள். ஏன்னா எல்லாருமே நமக்கு விஜயலட்சுமி பண்டிட், இந்திரா காந்தி, எத்தனை பேர் பாருங்கள், எல்லாமே பெண்கள். அவங்க என்னென்ன சட்டங்கள் வச்சுருந்தாங்க, அது கூட நம்ம இந்த பெண்களுக்கு எல்லாம் ஒரு ஊக்கம், நல்ல ஒரு தைரியம் வந்துச்சு. என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பாட்டு இல்லை இல்லையா, அதனால பேசலாம். பாடுறது இல்லை. பாட்டு இல்லையா எங்களுக்கு? பாடுறது இல்லை. 2 வரி எங்களுக்காக பாட மாட்டீங்களா? ஆசையா கேட்குறாங்களே. நிறைய பாட்டு பாடிச்சேன். 2 வரி அதோட நாங்க விட்டுடுவோம். 2 வரிக்கு பாட்டே இல்லையே. உண்டு உண்டு உண்டு. வாங்கோ வாங்கோ வணக்கம். தட்ஸ் ஆல். தேங்க்யூ அம்மா, தேங்க்யூ. வர்றவங்களுக்கு வாங்கோன்னு சொல்கிறோம், வணக்கம் இன்னொன்று, உட்காருங்கோ இன்னொன்று. 3 மும்மூர்த்திகள். நன்றி அம்மா. லக்ஷ்மி சரஸ்வதி மாதிரி. ஏதோ இஷ்டப்பட்டு ஒரு ப்ரைஸ் கொடுக்க வர சொன்னாங்க, வந்துட்டேன். தமிழ் மக்கள் ரொம்ப நல்லவங்க. எல்லாருக்குமே உடனே எல்லாமே செய்வாங்க. அது நான் தான் காரணம். உதாரணம் என்ன தான் சொல்லணும். இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தாங்க, பாட்டுக்கு பாட்டு கொடுத்தாங்க, ப்ரைஸஸ் கொடுத்தாங்க. அப்போ தமிழ் மக்களுக்குள்ளே ஒத்தியாக பண்ணிட்டாங்க. ஒன்றில் எவ்வளோ பாருங்க, தமிழ் பேசுகிற, அதான் முக்கியமாக. செட்டியார் அவர்கள் இவ்வளோ தமிழ் பிச்சை கொடுத்தாரு. தமிழ் ஏவிஎம் செட்டியார் அவர்கள், அது மறக்கவே முடியாது. அந்த மாதிரி இது வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஆல் அவார்ட்ஸ்
அதெல்லாம் ஏதோ எல்லாமே கண் தொடச்சிக்கிறதுக்கு அவார்ட்ஸ் இருக்கட்டும், வந்தால் நல்லது தான். அதில் கூட பெண்கள் தான் சாதிக்கிறாங்க. எதில் இருந்தாலும் பெண்கள். பெண் இல்லைன்னா ஆண், ஆண் இல்லைன்னா பெண், இவங்க 2 பேரும் ஜோடியாக வரணும். அப்போ தான் உலகம் நல்லா செழிப்பாக இருக்கும். இஷ்டத்துக்கு பேசுகிறேன்னா நல்லா இருக்கு. செக் செக். நன்றிம்மா. கிள்ற காது அடிக்கடி கிள்றது. இங்கே பாட்டு பாட்டு சொல்லி என் பாட்டு காலையில் எழுந்தா என் பாட்டோடு தான் வரும். சொல்ல சொல்ல நினைக்கிறடா முருகா, சொல்ல சொல்ல எங்கே இருந்தப்பா அந்த சத்தம் இல்லை, இங்கேருந்து வருது. எனக்கு உங்களுக்கு எங்கேருந்து வருது? நன்றி அம்மா, நன்றி, ரொம்ப நன்றி சுஸ்லாமா. போறோம்னு சொல்கிறாங்க, நான் ஏதாவது சொல்லிடுவேன். சொல்ல சொல்ல சொன்ன உடனே மைக்கு பிடிக்கிட்ட. என்ன தமிழில் எவ்வளோ உஸ்தி பார்த்தீங்களா? கருணாநிதி அவர்களே அவங்க இருக்கிறது எப்போ ரொம்ப நேராக அவர்கிட்ட போய் பேசுறது நான் உண்டு. அந்த மாதிரி அவர் 10 லட்சம் ப்ரெசன்டேஷனு ஒரு தெலுங்கு பொண்ணுக்கு கொடுத்து எவ்வளோ மரியாதை பண்ணாங்க. உங்களை எல்லோரும் தமிழகத்தில் நான் ஒரு சுசீலா தமிழ், ஓகே, மன்னிச்சுக்கோங்க. பாருங்க, உங்க கை எடுத்துடுறாங்க. எல்லாரும் வாழ்க வளர்க, நம்மதே இருக்கட்டும். நீங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும் லேடிஸ்க்கு. வணக்கம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ, நன்றி. ஸோ ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்கள் இந்த மேடையில் இருக்கிற அனைத்து சாதனை பெண்களுக்கும். உங்களோட ஒட்டுமொத்த அன்பையும் உங்களோட கைத்தட்டல்களால காட்டணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். தேங்க்யூ, நன்றி. சூரிய மகள் விருதுகள் இப்போது இனிதே ஆரம்பிக்க இருக்கிறது. ஸோ இங்கே வந்திருக்கிற விருது வாங்க போகும் சூரிய மகள்களுக்கு சூரிய தாய் அவர்கள் பொற்கரங்களால் அந்த விருதினை வழங்குவார்கள். நன்றி. நம்முடைய முதல் விருதை பெறுபவர் சிறுகதை எழுத்தில் நுட்பமும் நாவல்களில் வாழ்வின் யதார்த்தங்களை படைத்து வரும் எழுத்தாளர். கட்டுரைகள், வாழ்க்கை சரிதங்கள், பயண குறிப்புகள் என்று எழுத்தின் பன்முக ஆளுமை கொண்ட எழுத்தாளர் சிவசங்கரி அவர்களுக்கு சூரிய மகள் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே வெல்க. சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே வெல்க. தமிழ்நாட்டின் தகவல் ஆணையத்தின் முதன்மை ஆணையராக பணியாற்றியவர், தமிழறிஞர், சிறந்த சொற்பொழிவாளர், இலக்கிய பணிக்கும் ஆன்மீக பணிக்கும் தமிழர் பெருமையை உலகளவில் ஏந்திச் சென்ற பேராசிரியர் சாரதா நம்பி ஆரூரன் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே வெல்க. சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே வெல்க. டிராக்டர் உற்பத்தியாளர் உலக அளவில் 3வது இடத்திலும் இந்திய அளவில் 2வது இடத்திலும்
82 நாடுகளில் பயன்படுத்தப்படும் டிராக்டர் உற்பத்தியாளராக இவர் நம் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பெருமை. பத்மஸ்ரீ விருது பெற்ற திருமிகு மல்லிகா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே வெல்க. சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே வெல்க. நன்றி. இந்திய குழந்தை நல மற்றும் காசநோய் ஆராய்ச்சி மருத்துவர், இந்திய அரசின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தின் செயலாளராகவும் மருத்துவ ஆராய்ச்சி சபை இயக்குநராகவும் இருந்தவர். தமிழ்நாட்டில் பிறந்து இந்தியாவின் முக்கிய ஆளுமையான திருமிகு சௌமியா சாமிநாதன் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் மிகவும் பெருமை கொள்கிறோம். சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே வெல்க. சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே வெல்க. ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துடலாமா? இங்கே இந்த மேடையில் இவ்வளவு முக்கியமான பெண்கள், சாதனை படுத்த பெண்கள் வந்து விருதுகள் வாங்கும்போது இது நான் இங்கே இருந்து இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறேங்க போதே எனக்கு ஒரே புல்லரிக்குது. ஸோ கண்டிப்பாக அனைவரும் பெரிய கரகோஷங்கள் எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்போலோ ஹாஸ்பிட்டல்ஸ் என்டர்பிரைசஸ் லிமிடெடின் நிர்வாக துணை தலைவராக பல ஆயிரக்கணக்கானவர்கள் அணுகக்கூடிய மருத்துவமனையை நடத்தி உலகளாவிய தலைவராக விளங்குபவர். 10,000 மருத்துவமனைகள், 6,000 கிளினிக்குகள், 2,500 டெலிமெடிசின் மையங்கள், உலகத்தின் ஒருங்கிணைந்த சுகாதார வல்லுநர் டாக்டர் பிரீதா ரெட்டி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். பெரிய கரகோஷங்கள். சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே வெல்க. இந்திய தொழில் கூட்டமைப்பு தென்மண்டல தலைவர், CII தமிழ்நாடு தலைவர், காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன் பிரிவின் அறக்கட்டளை உறுப்பினர், சந்திரா டெக்ஸ்டைல்ஸ் நிர்வாக இயக்குனர் திருமிகு R நந்தினி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். பெரிய கைத்தட்டல்கள். நன்றி. சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே வெல்க. சூரிய மகளே, சூரிய மகளே. நன்றி. சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் சட்டமன்ற உறுப்பினராக மக்கள் பணியாற்றியவர். SIT மகளிர் கல்லூரியின் நிரந்தர உறுப்பினர், தற்போதைய தலைவர், தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் முதல் பெண் தலைவராகியதோடு பல முக்கிய பதவிகளை வகித்து செயலாற்றிய அம்மையார் பதர் சையத் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். சூரிய மகளே, சூரிய மகளே வெல்க. சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே வெல்க. சட்ட வல்லுநராக தன்னை உயர்த்தி கொண்டவர். நீதித்துறையில் உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றி பல்வேறு தீர்ப்புகளால் சமூக நீதியை நிலைநாட்டியவர். உயர்நீதிமன்றத்தின் முதல் பெண் தலைமை பதிவாளராக சிறப்புற பணியாற்றியவர். செல்வி R மாலா அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே வெல்க. சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே வெல்க.
படைப்பாளியும் சிறுகதைகள், நாவல்கள், கட்டுரைகள் என்று தமிழ் கூறும் நல்லுலகிற்கு பெருமை சேர்த்த எழுத்தாளர் இந்துமதி அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே, பெரிய கைத்தட்டல்கள் கொடுத்துடலாமா இந்துமதி அம்மா? சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே, வெல்க. சைவ பேரவையின் ஆவடி கிளை தலைவர், சிவநெறி காவலரான அம்மையார், ஆன்மீக சொற்பொழிவில் புரட்சி கண்ட தமிழ் சிற்பி, 75 வயதிலும் இறைமேன்மை காக்கும் பெண் முனிவர், தமிழ் சைவ பேரவை அறக்கட்டளை நிறுவனர் என அறவாழ்வு காக்கும் அம்மையார் சிவஞான மா கலையரசி நடராஜன் அவர்களுக்கு சூரிய மகள் விருதினை வழங்குவதில் பெருமை கொள்கிறோம். பெருசா கைத்தட்டலாம், பத்தாது. சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே, வெல்க. சூரிய மகளே, சூரிய மகளே, சூரிய மகளே, வெல்க. நன்றி அம்மா, நன்றி. 75 வயதில் இவ்வளோ விஷயங்கள் வந்து சாதனை படைத்துட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இவங்க வந்து ஒரு பெரிய வழிகாட்டியாகவும் ஒரு மிகச்சிறந்த உந்துதலாகவும் தான் இருப்பாங்க. அண்ட் அடுத்ததாக அனைத்து சாதனை பெண்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். உங்களுக்காக ரொம்ப அழகான ஒரு